ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வடிகட்டி மட்டும் இந்த மாதிரி நம்ம வீடு இருக்கக்கூடிய மிக்சியில் யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த மாதிரி தான் வடிகட்டியை யூஸ் பண்ணவே ஆரம்பிப்பீங்க. பொதுவாகவே நம்ம டீ வடிகட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த டிப்ஸ் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நாம் மிக்சியில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணச்செலவையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. நம்ம எல்லாருமே அதிகமாக லெகின்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த லெகின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதால இடுப்பு பகுதி ரொம்பவே லூஸ் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த லெகின்ஸ் நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய லெகின்ஸில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. சீக்கிரமாகவே ஓட்டை விழுந்துடும். இந்த மாதிரி ஓட்டை விழக்கூடிய லெகின்ஸை நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது, அப்படியே போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா? இந்த லெகின்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய லெகின்ஸ் தான். இந்த லெகின்ஸை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதோட கால் பகுதி இருக்குது இல்லைங்களா? இந்த கால் பகுதி மட்டும் இந்த மாதிரி மேலே தூக்கி வச்சுட்டு ஒன்னோட ஜாயின் பண்ணிவிட்டு சரியான அளவில் ஒரு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு நம்ம இந்த லெகின்ஸையே யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த லெகின்ஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா துவைச்சு காய போட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த லெகின்ஸை ரெண்டு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, சில ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ்ஸு கை ரொம்ப லென்த்தியாக இருக்காது, சின்ன கையாக தான் இருக்கும். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு கை நீளமாக போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி கையில் போட்டு வச்சுட்டு நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய கைக்குள்ளேயே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லெகின்ஸ் தான் இந்த மாதிரி போட்டிருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் கூட அடையாளமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதே மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியே ட்ராவல் பண்ணுறோம், ரொம்ப குளிரான பகுதியில் போகிறோம் அப்படின்னா கையை க்ளோஸ்லேயே வைக்கணும், கை ஃபுல்லாகவே நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் கூட சட்டுன்னு பேக்லேருந்து எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி இதே லெகின்ஸை நம்ம இன்னொரு வழியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெகின்ஸை இந்த மாதிரி தண்ணியில் இந்த மாதிரி முக்கி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க. இந்த லெகின்ஸை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாங்க. வீட்டில் இந்த மாதிரி சில்வர் வாட்டர் பாட்டிலோ அல்லது பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டிலுக்கு மேலே இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் பாட்டிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணி எப்போவுமே கூலிங்காக இருக்குங்க. கொஞ்சம் கூட சூடு உள்ளே போகவே போகாது. இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாமல் நம்ம ஓரமாக போட்டிருக்கக்கூடிய லெகின்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி நிறைய வழிகளில் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி மேட்சிங்காக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஊதுபத்தி எடுத்துக்கலாங்க. எந்த ஊதுபத்தி வேணாலும் எடுத்துக்கலாங்க. நமக்கு எந்த பிராண்டு ஊதுபத்தி பிடிக்குமோ அந்த பிராண்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஊதுபத்தியில் 3 ஊதுபத்தி மட்டும் தனியாக நான் கையில் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெயை இந்த பவுலில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த எண்ணெய் என்ன எண்ணெய் அப்படின்னா வேப்பெண்ணெய்ங்க. கடையில் வேப்பெண்ணெய் அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வேப்பெண்ணெய் கொடுப்பாங்க. இந்த வேப்பெண்ணெயை ஒரு பவுலில் ஊற்றி வச்சுட்டு கையிலேயே தொட்டு இந்த ஊதுபத்தி ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஊதுபத்தியை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக நம்ம ஊதுபத்தி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நிறைய பேர் ஊதுபத்தியை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வேப்பெண்ணெயை அப்ளை பண்ணிட்டு ஊதுபத்தியை யூஸ் பண்ணும்போது ஊதுபத்தி எரிஞ்சிட்டு இருக்கும்போதே அந்த வேப்பெண்ணெயோட நெடியும் வந்துட்டே இருக்கும். இதனால் நம்ம வீட்டில் கொசுக்கள் வரவே வராது. முக்கியமாக பல ஈக்கள் மற்ற பூச்சிகள் எல்லாம் ரொம்ப தொல்லை தந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஏற்றி வச்சிடலாங்க. ஊதுபத்தியும் எரிஞ்ச மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் நம்ம வீட்டில் பூச்சி தொல்லையும் இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸில் ஃபோட்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? முக்கியமாக நம்ம குழந்தைங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸில் ஃபோட்டோ எடுத்தோன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்கூல் டைரியில் ஒட்டுவோம் அல்லது வேறு ஏதாவது விஷயங்களுக்காக கூட புக்கில் ஒட்டி வைப்போம். இதே மாதிரி நாம் பாஸ்போர்ட் சைஸில் ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா பேங்க் பாஸ்புக்லேயோ அல்லது வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்காகவோ இந்த ஃபோட்டோஸை அப்படியே ஒட்டி வச்சுருப்போம். பொதுவாக நம்ம குழந்தைங்களுக்கு டைரியில் ஒட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேலே அவங்க அடிக்கடி கை வச்சு சீக்கிரமாக அழுக்கு படிச்சிடும். இதே மாதிரி நம்ம ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்தா கூட டக்குன்னு ஒரு மாதிரி கரை படிஞ்ச மாதிரியும் ஃபோட்டோ சரியாக இல்லாமல் ஒரு மாதிரி அழுக்கான மாதிரியும் இருக்கும். இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக நார்மலாக ஒட்டக்கூடிய இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆப்பை மேலே இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா ஃபோட்டோ அதிக நாளுக்கு கொஞ்சம் கூட அழுக்கோ அல்லது வேறு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் செஞ்சு வச்சுக்கலாம்.
அதே மாதிரி நம்ம ஃபேமிலி ஃபோட்டோஸ் கூட இந்த மெத்தட்லேயே செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அதிக நாளுக்கு நல்லா இருக்குங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லா வீட்லையுமே இந்த மாதிரி மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நம்ம சட்னி அரைச்சிட்டு கீழே வச்ச உடனேயே அந்த தண்ணி எல்லாம் கீழே வழிஞ்சிடும். அதில் இருக்கக்கூடிய சக்கை மட்டும்தான் அப்படியே இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா, இந்த ஜாரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிட்டே இருக்கும். ஜாரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூ ஒரு டைம் லூஸ் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம சட்னி அரைச்சிட்டு கீழே வைக்கும்போது ரொம்ப லூஸ் ஆகிட்டே இருக்கும். இதனால் நம்ம அடிக்கடி டைட் பண்ண வேண்டிய பிரச்சனையும் இருக்கும். சில வேளைகளில் அதோட ஸ்க்ரூ கூட கலந்து கீழே விழுந்து காணாமல் கூட போயிடும். மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவை மட்டும் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கலட்டி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறமா ஒரு நெயில் பாலிஷ் எடுத்து அது மேலே இந்த மாதிரி ஒரே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். ரொம்ப நிறைய நம்ம டபுள் கோட்டிங் கொடுக்கணும்னு கிடையாது. லைட்டாக இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்தாவே போதும். நம்ம 2 ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 ஸ்க்ரூலேயுமே இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த பொருளெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி அதை கலட்டினோமோ அதே மாதிரி அந்த கத்தி வச்சு டைட் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் என்ன இந்த ஜாரே உடஞ்சாலும் சரி அது எப்போவுமே கலண்டு வரவே வராதுங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து டைட் பண்ணி கஷ்டப்படுறதுக்கு நம்ம ஒரு முறை இந்த மாதிரி எடுத்து செஞ்சு வச்சுக்கிட்டாவே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த மிக்சியை பற்றினதான். நம்ம எந்த பிராண்டு மிக்சி வாங்கினாலும் சரி, நம்ம ஏதாவது சட்னிக்கோ இல்லை வேறு ஏதாவது போட்டு அரைச்சாலும் சரி சீக்கிரமாக சூடாயிடும். இன்னும் சொல்ல போனால் நமக்கு சரியாக அரைஞ்சு கூட கிடைக்காது. மிக்சி சரியாக அரைக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அதையும் நம்ம இப்போ எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக இந்த மாதிரி மிக்சியில் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்குது அப்படின்னா நாம் நிறைய தண்ணி ஊற்றி அடித்து சோப்பெல்லாம் போட்டு அதை கழுவி தொடச்சி எடுத்துட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய மோட்டரில் போய் இறங்கிடும். இதனால் மோட்டர் சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடுங்க. மோட்டர் ஸ்பாயில் ஆகிடுது மட்டும் கிடையாது, மிக்சி சீக்கிரமாக சூடாயிடும். நம்ம சட்னி அரைச்சிட்டு கீழே வச்சுட்டு பார்த்தாவே தெரியும் அவ்வளோ சுடு இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிக்சி சரியாக அரைக்கவே அரைக்காது. மிக்சியில் இருக்கக்கூடிய அழுக்கான பகுதியில் கொஞ்சமாக பவுடர் உப்பு, அதாவது தூள் உப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தூள் உப்பில் கொஞ்சமாக தூவி விட்டுட்டு 2 பிஞ்சுக்கு பேக்கிங் சோடாவையும் போட்டுட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வடிகட்டியில் ஒரு துணியை இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு தொடச்சி எடுத்தாவே போதுங்க. அவ்வளோ அழகாக வரும். நாம் இதுக்கு ஏன் வடிகட்டி எடுத்துக்கிறோம், ஒரு துணி வச்சு தொடச்சாவே போதுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. காரணம் என்னென்னா, இந்த மிக்ஸி ஜாரில் இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் தான் நிறைய அழுக்கு இருக்கும். ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரிலாம் இருக்கும். இது நம்ம கை வச்சு தொடச்சாலாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஆனால் இந்த வடிகட்டியில் இருக்கக்கூடிய கீழ் பகுதி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம வச்சு தொடச்சோன்னா அந்த பாசியெல்லாம் அப்போவே வந்துடும். அதே மாதிரி இந்த மிக்சியில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த மிக்சி சீக்கிரமாக சூடாயிடுது அப்படின்னா அந்த மோட்டர் வந்து சரியாக வேலை செய்யலை, நமக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த சட்னி சரியாக அரைக்கலை அப்படின்னு அர்த்தம். இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மிக்சியில் 3 ஓட்டைகள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் 3 ஓட்டைகள். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடைப்புகள் இருந்தாவோ நிறைய அழுக்கு தேங்கி இருந்தாவோ நமக்கு காற்று உள்ளே போகாது. உள்ளே இருக்கக்கூடிய மோட்டர் கண்டிப்பாக சூடாகும். அந்த மாதிரி சூடாக வரக்கூடிய அந்த காற்றை வெளியேற்றுறதுக்காக தான் இந்த அடைப்பே வச்சிருக்கிறாங்க, அதாவது இந்த ஓப்பன் பகுதி. இப்போ நாம எடுத்துக்கக்கூடிய இந்த வடிகட்டியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு சின்ன துணியை இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு இந்த பகுதியில் இந்த மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாம் துணியிலே வந்துடும். அதனால் அந்த மிக்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய மோட்டருக்கு ஒரு பெரிய ரிலீஃபே கிடைக்கும். அது வெளியேற்றக்கூடிய அந்த சூடான காற்று எல்லாம் வெளியேறதுக்கு ஒரு நல்ல இடைவெளி இருக்கும். இதனால் மிக்சி நமக்கு நல்லா வேலை செய்யும், நல்லா அரைச்சி கொடுக்கும், அதிகமாக சூடாகாமல் இருக்கும். சட்டுன்னு சூடாகாமல் நம்ம போடக்கூடிய அந்த பொருளை சீக்கிரமாக மிருதுவாக நமக்கு அரைச்சி கொடுக்கும். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.